ஹாய் ஹலோ மக்களே, நீ பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து வேஸ்ட்டான பிளாஸ்டிக் டப்பா 2 எடுத்திருக்கோம். என்ன பண்ண போகிறோம்னா, வெள்ளரி விதைகள் மற்றும் வெண்டை விதைகளை வந்து விதைக்க போகிறோம். எப்படி விதைக்கிறதுன்னு இந்த வீடியோவில் காட்டுறேன், வாங்க பார்க்கலாம். அதுக்கு வந்து வேஸ்ட்டான 2 பிளாஸ்டிக் டப்பா, வேஸ்ட்டான 2 கொட்டாச்சி, ஓட்டை உள்ள கொட்டாச்சிகளை எடுத்துக்கிறணும். அப்போ தான் நம்ம வந்து தண்ணி அதிகமாக ஊற்றினா அந்த ஓட்டைகள் வழியாக வெளியேறும். அது மாதிரி பிளாஸ்டிக் டப்பாலையும் சைட்லேயும் கீழேயும் ஓட்டை போட்டுறணும். பாருங்கள், 2 கொட்டாச்சிகள் எடுத்திருக்கேன். இதுலேயும் நம்ம வந்து விளக்க போகிறோம். இதுக்கு வந்து என்ன பண்ண போகிறேன்னா, மண்ணை ஃபஸ்ட்டு கொட்டிடணும். கொட்டிட்டு நம்மளுடைய உரங்கள் இருக்குது பாருங்கள், நம்ம தயாரித்து வச்ச உரங்களை வந்து செகண்ட் லேயராக போட்டுறணும். போட்டுட்டு திரும்பவும் அதுக்கு மேலே மண்ணை போட்டுறணும். இந்த 4 பொருட்களில் தான் நம்ம வந்து வெள்ளரி விதைகள் மற்றும் வெண்டை விதைகளை வந்து விதைக்க போகிறோம். 2 கொட்டாச்சி, கீழே வந்து ஓட்டை உள்ள கொட்டாச்சியாக எடுத்துக்கிறணும். ஓட்டை இல்லாத தயவுசெய்து எடுக்காதீங்க, செடிகள் வந்து வளராது, வேர்கள் அழுகி போயிடும். அது மாதிரி வேஸ்ட்டான 2 பிளாஸ்டிக் டப்பாவும் எடுத்துடணும். அதுலேயும் சைட்லேயும் பின்னாடியும் நல்லா ஓட்டை போட்டுறணும். அப்போ தான் நம்ம ஊற்றின தண்ணி வந்து ஓவர்ஃப்ளோ ஆச்சுன்னா கீழே போகும். இல்லாட்டி அதிலே தங்கிருச்சுன்னா வேர்கள் வந்து அழுக ஆரம்பிச்சிடும், நம்ம விதைகள் வந்து சரியாக வளராது. இப்போ வந்து விதைகளை வந்து விதைக்க போகிறோம். பாருங்கள், இதான் வெண்டை விதைகள். கொட்டாச்சியில் இப்படி லைட்டாக ஊனி வச்சா போதும். அதே மாதிரி இன்னொரு கொட்டாச்சியில் லைட்டாக ஊனி வச்சா போதும். அதே மாதிரி இன்னொரு இதுலேயும் நம்ம வந்து ஊனி வைக்கிறோம். வெள்ளரி விதைகள் வந்து ஒரே இதில் 4 ஊனி வைக்கிறேன் பாருங்கள். இதுக்கு மேலே லைட்டாக நம்ம வந்து மண்ணை தூவி விட்டுறணும். நல்லா மூடுற அளவுக்கு மண்ணை தூவி விட்டுறணும். அவ்வளோதான் மக்களே, நம்ம வந்து விதைகளை ஊனியாச்சு. இப்போ வந்து விதைகள் மேலே லைட்டாக அது மாதிரி தண்ணி தெளித்து விடணும். ரொம்ப ஊற்றக்கூடாது, லைட்டாக ஸ்ப்ரே மட்டும் பண்ணி விட்டிங்கன்னா போதும். செடிகள் வந்து சூப்பராக வளர்ந்துடும். இப்போ வந்து இது ஒரு 7 டேஸில் நம்மளுக்கு வந்து அழகாக ஒரு சூப்பரான செடியாக கிடச்சிரும். இதை வந்து வெயில் படுற இடத்துல வச்சிட்டிங்கன்னா 7 நாட்களில் நம்மளுக்கு வந்து அழகாக செடி கிடச்சிரும். அதை இன்னொரு இடத்துல நம்ம வந்து வச்சு வளர்த்துக்கலாம். 4 வெள்ளரி விதைகள், 3 வெண்டை விதைகள் போட்டிருக்கேன். பார்ப்போம் எத்தனை செடிகள் வளருதுன்னு. அவ்வளோதான் மக்களே, நம்மளோட வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். தேங்க்யூ மக்களே. இதுதான் விதைகள் உணரக்கூடிய ப்ரொசீஜர்.